1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். அது ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய உக்கிரானமாக இருந்தாலும் மெட்டீரியல் வாய்ஸ் இந்த உலகம் சம்பந்தமான பொருள் சம்பந்தமான உக்கிரானமாக இருந்தாலும் அதை நம்மகிட்ட கொடுக்கப்பட்டிருக்கும் போது அதனுடைய டியூட்டி என்ன அப்படின்னு சொல்றதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள். நல்லா கவனித்தீங்க அப்படின்னு சொன்னா, இது ஈவு அல்லது ஈவு என்று சொன்னால் ஒரு பரிசு, தேவனால இலவசமாய் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி அர்த்தம். கிருபையினால அது கொடுக்கப்பட்டிருக்கு. பற்பல வரங்கள், கிருபையுள்ள பற்பல தேவனுடைய அந்த வரம்னாலே கிஃப்ட் என்று சொல்லி அர்த்தம் இல்லையா? அப்ப அப்படி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா அது ஆவிக்குரியது மாத்திரம் அல்ல. இந்த உலகத்துல நம்ம பார்க்கிறோம் வித்தியாசமான நிலையில ஜனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒருவன் வசதியா இருக்கிறான், ஒருவன் ஏழ்மையா இருக்கிறான், ஒருவன் உயர்த்தப்பட்டவனாக இருக்கிறான், ஒருவன் தாழ்த்தப்பட்டவனாக இருக்கிறான். எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஒருவர் அடிமையாக இருக்கிறான், ஒருவன் சுயாதீனனாக இருக்கிறான், ஒருவர் ஆணாக இருக்கிறார்கள், ஒருவர் பெண்ணாக இருக்கிறார்கள், ஒருவன் பலவானாக இருக்கிறான், ஒருத்தன் பலவீனனாக இருக்கிறான். இப்படி எல்லாமே உண்டு. அப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா வரம், அவனுக்கு ஏற்றதான வரத்தின்படியே பார்த்தீங்கன்னா காணப்படுகிறது. இப்போ பலவானா இருக்கிறோம் பெருமை பாராட்டுறதுக்கு இதில் ஒன்றும் இல்லை, ஐஸ்வர்யவானா இருக்கிறோம் பெருமை பாராட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. அது தேவ கிருபையினாலே ஈவாக அது பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டதாய் காணப்படுது. அப்போ பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்ய வேண்டும். மனுஷன் அப்படின்னு சொன்னாலே அது ஒரு கம்யூனிட்டி என்பதை முதலாவது புரிந்து கொள்ளணும். மேன் இஸ் அ சோஷியல் ஒன். ஆக்சுவலா இப்போ மற்றதை போல கிடையாது. சில விலங்குகள் தான் பார்த்தீங்கன்னா சேர்ந்து ஜீவிக்கும், தனியாக சிலது ஜீவிக்கும், இப்படியெல்லாம் காணப்படும். ஆனால் மனுஷன் பார்த்தீங்கன்னா சொசைட்டியில் தான் காணப்பட முடியும். தனியாக போய் காட்டுக்குள்ளெல்லாம் வாழ்ந்து வரதெல்லாம் ரொம்ப ரேர். ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படி சொல்லி அர்த்தம். அப்போ மனுஷன் பார்த்தீங்கன்னா அவன் இன ஜன பந்துக்களோடு சுற்றி இருக்கிற ஜனங்களோடு கூட அப்படிதான் என்ன பண்ண முடியும், வாழ்கிறதற்காக அவன் பழக்க வைக்கப்பட்டான். ஆண்டவர் அதனால தான் குடும்பங்களை ஏற்படுத்தினார். ஆரம்பத்தில் குடும்பத்தை ஏற்படுத்தி என்ன பண்ண, விருத்தி அடையுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதித்தார். சரி, அந்த சப்ஜெக்டுக்குள்ள போக வேண்டாம். அவன் மனுஷனை குறித்து நான் உங்களோடு கூட பேசுகிறேன். இப்ப ஒருவருக்கொருவர் உதவி செய்கிறதை கூட பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு உக்கிரானமாய் கொடுத்திருக்கிறார். அது ஆண்டவர் கொடுத்த அந்த கிருபையின் படியே, அந்த வரத்தின் படியே, வரம்னா கிஃப்ட் நீங்க சொன்னேன், அது ஆவிக்குரிய வரங்களாய் இருக்கலாம் அல்லது மெட்டீரியல் வரங்களாய் காணப்படலாம். அவைகளை பகிர்ந்து கொடுக்கிற உதவி செய்கிறதான உக்கிரானர் அப்படி என்று சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இதை பெற்றவர்களை குறித்து, மனிதர்களை குறித்து, அவன் ஊழியக்காரனாக இருந்தாலும் ஊழியக்காரன் அல்லாதவனாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மேல விழுந்ததான கடமையாய் அது இருக்கிறது. தொடர்ந்து நம்ம அதை வாசிக்கலாம். அல்லது ஏன் இப்படி சொல்றார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 7வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். தெளிந்த புத்தியும் ஜாக்கிரதையாய் ஜெபிக்கணும். இது பாத்தீங்கன்னா உக்கிரானக்காரனுக்கு இருக்க வேண்டியதான முக்கியமான காரணம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். இது 10வது வசனத்தை வாசித்து விட்டு அப்படி மேல போறோம். நம்ம ஏன் இப்படி சொல்றாரு? அவரு ஈவன்றாரு, கிருபன்றாரு, இந்த வரம்ன்றாரு, இது உக்கிரானமா சொல்றாரு, மற்றவனுக்கு உதவி செய்யணும் அப்படின்றதான காரியத்துல முடிக்கிறாரு. அப்படின்னா 7வது வசனம் சொல்லுகிறது, எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். அப்ப இந்த உக்கிரானம் கொடுக்கப்பட்டவன், உக்கிரானக்காரன் என்பவன் தெளிந்த புத்தி வேணும். முன்னாடி தெளிந்த புத்தியை குறித்து நான் பேசினேன். அந்த பொல்லாத ஊழியக்காரனை குறித்து என்ன சொல்லப்பட்டது? அவனுக்கு என்ன இல்லை அப்படின்னு சொன்னா, கொடுத்த எஜமானை குறித்த அறிவும் கிடையாது, எதற்காய் தனக்கு கொடுக்கப்பட்டது என்பதை குறித்தான அறிவும் இல்லை, இது என்ன பண்ணணும் இந்த உக்கிரான வேலையை அப்படின்றதை குறித்த அறிவும் இல்லாதபடினாலே கடைசி நாள்ல அவனை குறித்து எப்படி சாட்சி பெற்றான்? பொல்லாத ஊழியக்காரனே என்று சொல்லி என்ன பண்ண சாட்சி பெற்றான். இப்ப இந்த இடத்துல பாருங்க, உக்கிரானக்காரன் என்ன பண்ணணுமா? அவன் தெளிந்த புத்தி உள்ளவனாய் காணப்பட்டு ஜெபிக்க வேண்டும். தெரியல எனக்கு கொடுத்த உக்கிரானத்தை எப்படி நான் சரியாய் பயன்படுத்தணும், ஐ டோன்ட் நோ ஹவ் டு டூ மை டியூட்டி, என்னுடைய கடமை எப்படி செயல்படுத்தணும்னு எனக்கு தெரியல ஆண்டவரே அப்படின்னா என்ன பண்ணணும்? முதலாவது அது என்னன்னு யோசித்து பார்க்கணும். நான் யார்? நான் மனுஷன் அப்படின்றது ஒரு காரியம். அடுத்தது நான் யார்? எனக்கு என்னென்ன ரோல் கொடுக்கப்பட்டிருக்கு, கம்பெனில எனக்கு என்ன ரோல் கொடுக்கப்பட்டிருக்கு, தேவனிடத்துல இருந்து ஊழியத்திற்காக எனக்கு என்ன ரோல் கொடுக்கப்பட்டிருக்கு, இதெல்லாம் நான் எப்படி செய்யணும்? உற்சாகமா செய்யறேன்னா, உற்சாகம் இல்லைன்னா கூட செய்யணும்னு நம்ம பார்த்துட்டோம். உற்சாகமா செய்தா மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும். ஆனால் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த வசனம் என்ன சொல்லுது? இதை குறித்த தெளிவு உண்டாகிறதுக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். முதல்ல தெளிவை பெற்றுக்கொள்ளணும், அடுத்தது அதற்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே
நான் இதை ஃபுல்ஃபில் பண்ணணும், என்னுடைய ரோலை நான் ஃபுல்ஃபில் பண்ணணும். எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த டியூட்டியை, உக்கிரானத்தை சரியாய் செய்கிறதற்கு எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே. ஏன்னா ஒரு நாள் நீங்க கேட்பேன்னு சொல்லி இருக்கிறீங்க. மனுஷனாய் உண்டாக்கினதற்கு ஆண்டவர் கேட்பார். உன்னை மனுஷனா இந்த உலகத்துல எவ்வளவு நாள் ஜீவிக்க வைத்திருக்கிற, நீ என்ன பண்ண? உன்னுடைய ரோலை அறிந்து செயல்பட்டியா, இல்ல மற்றவனுக்கு அநியாயம் செய்து கொண்டிருந்தியா, மற்றவனுக்கு உதவி செய்கிறவனாய் காணப்பட்டியா, அல்லது சொசைட்டில நீ எப்படி காணப்படுகிற, தனித்திருந்து வாழ பிரியப்படுகிறியா? ஆண்டவர் பாத்தீங்கன்னா நிச்சயமா கேட்பார். ஒரு மனுஷனா அந்த மனுஷனா அவன் நடந்துக்கிட்டானா அப்படின்ற காரியத்தை கேட்பார். அப்படின்னா ஊழியன்னா ஊழியா நடந்துக்கணும். அப்ப நம்ம மேல நிறைய உக்கிரானம் விழுந்திருக்கு, நிறைய உக்கிரான கடமை விழுந்திருக்கு. ஒரு ஸ்திரீ என்று சொன்னால் திருமணமான பிறகு மனைவி என்கிறதான ஒரு உக்கிரானம் உண்டு. அவள் தாயான பிறகு தாய் என்கிற உக்கிரானம் உண்டு. அவள் ஒரு வேலை பண்ணானா அதுல ஒரு உக்கிரானக்காரியாய் அவள் காணப்படுறா. எல்லா இடத்துலையும் தன்னுடைய ரோலை எப்படி பண்றா? பயங்கர பாரமா இருக்கும், உற்சாகமா இல்லை அப்படின்னு சொன்னா அந்த ரோலை நம்ம செய்கிறதுக்கு மிகுந்த பாரம் உண்டாயிருக்கும். அதனாலதான் பவுல் சொன்னாரு, உற்சாகமாய் செய்தால் எனக்கு பலன் உண்டு, உற்சாகமா இல்லைனாலும் என் மேல உக்கிரானம் கொடுக்கப்பட்டு இருக்கிறதே. அப்ப நம்ம எல்லார் மேலையும் கடமைகள் ஆண்டவரால கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்லது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அதை அறிந்து கொண்டு ஜெபிக்க வேண்டும். அதுதான் தெளிந்த புத்தி. என்ன கடமை எனக்கு, நான் யாரு அப்படின்றத அறிந்து என்ன பண்ணணும்? எதற்காக ஜெபிக்கணும்? ஏன் ஜெபிக்கணும்? உன்னை அந்த வேலையை செய்ய விடாம பிசாசு டிஸ்டர்ப் பண்ணுவான். நீ மனுஷனா, நல்ல மனுஷனா உன்னால் ஜீவிக்க விடாதபடிக்கு டிஸ்டர்ப் பண்ணுவான். உனக்கு தெளிந்த புத்தி காணப்படக்கூடாது. எல்லாம் அவன் அப்படி இருக்கான் பாரு, இவன் இப்படி இருக்கான் பாரு, நீ இப்படி இருக்கியே என்று சொல்லி கொண்டிருப்பான். அப்ப நீ யார் என்கிறதான தெளிவை பெற்று ஆண்டவரே எனக்கு கொடுத்த உக்கிரானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக முதலாவது ஜெபிக்க வேண்டும். அதுதான் 7வது வசனம். இரண்டாவது, அன்பு செலுத்த வேண்டும். 8வது வசனம் பாருங்க, எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள், அன்பு திரளான பாவங்களை மூடும். இது எல்லாருக்கும் மேல விழுந்ததான கடமை. இந்த நாட்களில் நீங்க அதிகமாய் பார்க்க நெருக்கப்படும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அன்புக்கு பாத்தீங்கன்னா அங்க பிரச்சனை உண்டாகும். அன்பு தணிந்து போறதுக்கான வாய்ப்பு அதிகமா உண்டாகும். நெருக்கப்படும் போது அக்கிரமம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு உண்டாகும். அப்ப அன்பு தணிந்து போக்கான சாத்தியக்கூறுகள் உண்டு இல்லையா? மேல ஜெபிக்க சொல்லிட்டாரு, ஏன்னா உக்கிரானத்தை சரியா நிறைவேற்றணும். அடுத்தது, ஒருவர் ஊக்கமான அன்பு உள்ளவர்களா இருங்க. அப்ப அந்த இயற்கையான அன்புக்கு மேல ஒரு காரியத்தை சொல்றாரு. இயற்கையான அன்பு மனிதனுக்கு காணப்படுகிறது இல்லையா? அந்த இயற்கையான அன்பை தாண்டி இன்னும் தேவ பிள்ளைகளா இந்த வசனத்தை வாசிக்கிறவர்களுக்கு ஊக்கமான ஒருத்தர் மேல அன்பு, அது உண்மையான அன்பா உள்ள இருந்து அது வெளிப்பட வேண்டும். அதை ஊக்கமா என்ன பண்ணணும்? நம்ம உண்மையா ஏர்னஸ்டா அந்த அன்பு காணப்பட வேண்டும். இது 2வது முக்கியமான காரியம். அடுத்தது 9வது வசனத்துல உபசரித்தல். முறுமுறுப்பு இல்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். நல்லா கவனிங்க. அப்ப தேவ பிள்ளைகளா மாறின பிறகு நம்முடைய உபசரிப்பு எப்படியா காணப்படணுமா? முறுமுறுப்பு இல்லாம காணப்படணும். உலகத்து மனுஷனும் உபசரிப்பான். அந்த உபசரிப்புக்கு ஒரு காரணம் இருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்றதுக்காக உபசரிப்பான், அல்லது உபசரிக்கிறது நிமித்தமாக ஒரு காரியத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக உபசரிப்பான். உங்களுக்கு தெரியும் உபசரிப்பு அப்படின்னு சொன்னா ஹாஸ்பிட்டாலிட்டி, அன்பாய் பாத்தீங்கன்னா அழைக்கிறது, ஐக்கியப்படுகிறதான அந்த காரியத்தை குறிக்குது. அப்ப இந்த உபசரிப்பு முறுமுறுப்பு இல்லாம செய்யப்பட வேண்டுமா? அப்ப எங்க இருந்து வரணும்? அது உள்ளத்திலிருந்து வரணும். உள்ளத்தில் அது காணப்படுமா? இருக்காது. அப்ப தேவ அன்பு உள்ளத்தை மூடும் போது அதுதான் பாத்தீங்கன்னா ஊக்கமாய் அன்பு கூறும் சொல்லிட்டு தான் அடுத்த உபசரிப்புக்கு வர்றாரு. ஊக்கமான அன்பு என்னன்றதை அறிந்து கொள்ளணும், அதுதான் ஜெபிக்கணும். உக்கிரானத்தை குறித்து அறிந்து கொள்ளணும், ஊக்கமான அன்பு செலுத்த பழகணும். அடுத்தது என்ன பண்ணணும்னா முறுமுறுப்பு இல்லாம, அப்பதான் முறுமுறுப்பு இல்லாம என்ன பண்ண முடியும்? உபசரிக்க முடியும். ஃபார்மாலிட்டிக்காக காரியத்தை பண்ணாத அப்படின்னு சொல்றாரு. சரி,